Welcome to Lucky Little Pills channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா Valentine's Day special mousse. Mousse பண்ண நார்மலா fresh cream, electric beaterலாம் தேவைப்படும். ஆனா இது எதுவுமே இல்லாம வீட்ல இருக்க simple ingredients வச்சு நாம இப்ப செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம first 1 cup cherry, oreo biscuit center white part மட்டும், white chocolate, அப்புறம் oreo biscuits, ice cube, egg oda white matter, பால், butter, கொஞ்சம் vanilla essence. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு panல தண்ணி எடுத்துட்டு நல்லா பாயில் ஆன பிறகு white chocolate ஆட் பண்றோம். அத வச்சிட்டு நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சமா பால் சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். அது மெல்ட் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல oreo biscuits எடுத்து ஆட் பண்ணலாம். அதை நல்லா கையில் பிரேக் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பவுடர் வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த பவுடரில் நம்ம நல்லா ஃப்ளஃபியாக க்ரீம் ஆக்கிறதுக்கு ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் எக்கோட ஒயிட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் போதுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ அந்த ஒயிட் சாக்லேட் பார்க்குறோம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சான்னு. இப்போ நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ண வச்சிடலாம் தனியாக. ரொம்ப நேரம் பாயில் வாட்டர்லே இருக்க வேண்டாம். அடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் அடுத்த ஒரு கலர் மூஸ் பண்ண ரெடி ஆகிறோம். அதாவது ஒரியோ பிஸ்கெட்டில் இருக்க சென்டர் ஒயிட் க்ரீம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ், அப்புறம் பட்டர், அப்புறம் 2 ஸ்பூன் எக் ஒயிட் ஆட் பண்ணுறோம். இப்போ அதை நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்செடுத்துக்க ஸ்டேஜில் நம்ம ஓரியோ பிஸ்கெட் தனியாக பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல பவுடர், அதை ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம லைட் பிஸ்கெட் கலர் வந்து க்ரீம் கொண்டாடுறதுக்காக தான், கலருக்காக இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த அளவுக்கு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் செரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, செரி அதை ஆட் பண்ணுறோம். ஒயிட் சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் பட்டர், கொஞ்சமாக எக் ஒயிட். இது நம்ம ஃப்ளஃபியாக இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அது மேலே ஒரு கிளாஸ் ஜாரை வைங்க. நீங்கள் எதில் மூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜாரில் அந்த க்ரீம் இருக்குல்ல, திக்கு க்ரீம், பிஸ்கட் திக் சாக்லேட் க்ரீம், அதை ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் லைட் பிஸ்கட் க்ரீம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெட் கலர் க்ரீமையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். கடைசியாக நம்மளோட சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒயிட் சாக்லேட், அதையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஓரியோ பிஸ்கட் பவுடர் டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேனால ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன். இப்போ செரி ஆன் த டாப், மேலே செரி வச்சுருங்க. அவ்வளோதான், மூஸ் ரெடி. இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த சாக்லேட் மூஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட லக்கி லிட்டில் பில்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.